ஸ்கொயர் மாதிரி தான் எல்லா பக்கங்களும் 4 இன்னும் ஏ ஸ்கொயர் அவ்வளவுதான். இதுக்கும் அதே தான். ஓகேவா? 4 பக்கங்களும் சமம் தான். மொத்தமா கூட்டியிருக்கான் 4 பக்கத்தினுடைய அளவையும் கூட்டியிருக்கான் 52 மீட்டர்னு கொடுத்துருக்கான். அப்பனா இதை 4ஆல வகுத்துட்டோம்னா 13 சென்டிமீட்டருங்கிறது ஒரு பக்கத்தினுடைய அளவு. இப்ப நீ கண்டுபிடிங்க, ஒரு பக்கம் 13 சென்டிமீட்டர்னா இது 13, இது 13, இது 13. இதான் இங்க இப்படி மாத்தி எழுதிருக்க. இது 13 தான். ஓகேவா? இப்ப கண்டுபிடிச்சிட்டோம். 13 சென்டிமீட்டரும் ஒரு பக்கத்தோட அளவு கண்டுபிடிச்சோம். லாங்கஸ்ட் டயகனல் இதுதான். லாங்கஸ்ட் டயகனல் பார்த்தா தெரியுது. மொத்தமா 24 சென்டிமீட்டர் மீட்டரா சாரி மீட்டர் கொடுத்துருக்கான். 24 மீட்டர். அப்பனா இது 12 மீட்டரு, இது 12 மீட்டர். இப்ப நமக்கு என்ன கேட்டிருக்கான், இந்த டயகனல் இதுதான் விட்டு போயிருக்கு. இந்த டயகனலுடைய அளவு கேட்கறான். நமக்கு என்ன தெரிஞ்சு போச்சு, இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள எடுத்துட வேண்டியதான். எல்லா சமக்கு எடுக்கிற மாதிரி ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள எடுத்துட்டோம். ஒரு சைடு 13 மீட்டர். ஓகேவா? அப்படியே தூக்கம் பாரு. இந்த பீஸ்ல இருந்து இந்த பீஸை மட்டும் அப்படியே எடுத்தா இது செங்கோண முக்கோணமா இருக்கு. செங்கோண முக்கோணத்தினுடைய என்ன ரூல்ஸ் என்ன, ஒரு சைடுனுடைய கோணத்தினோட அளவு 90 டிகிரி. புரியுதா? இதுக்கு தான் பித்தாகரஸ் தேற்றத்தை நம்ம யூஸ் பண்ண போறோம். இப்ப நம்ம எடுத்துட்டோம். இப்ப இந்த சைடு கரணத்தினுடைய அளவு தான் இந்த பக்கத்தினுடைய அளவு, கரணத்தினுடைய அளவு. ஓகேவா? இந்த கரணம் இது பக்கத்தினுடைய இந்த பக்கத்துக்காக இது ஓகே ஆயிடும். இப்ப நம்ம அடுத்து என்ன செய்ய போறோம், இப்ப இது தெரிஞ்சு ஹைட் மொத்தமா 24 சென்டிமீட்டர்னு பார்த்தோம். இதுல பாதி 12 சென்டிமீட்டர் 12 மீட்டர் 12 மீட்டர். இப்ப நமக்கு தேவை உள்ளது இந்த அட்ஜஸ்டன்ட் சைடு, அதான் பேஸ். எப்போது நம்ம போட வேண்டியதான் ஏ பி சி. ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் பிளஸ் பிசி ஸ்கொயர். இப்போ நமக்கு பிசி ஸ்கொயர் தான் வேணும். ஏசி ஸ்கொயர் என்னாச்சு, 13 ஸ்கொயரு, இது 12 ஸ்கொயரு பிளஸ் பிசி ஸ்கொயர். இதோட ஸ்கொயர் தான் எவ்வளவு, 169 ஈக்குவல் டு 144 பிளஸ் பிசி ஸ்கொயர். இது இங்க போனுச்சுன்னா என்ன ஆகும், இந்த சைடு போய் அடிச்சுன்னா எவ்வளவு ஆகுது, 169 மைனஸ் 144 ஈக்குவல் டு பிசி ஸ்கொயர். இதுல இருந்து இது போயிட்டுனா 25 பிசி ஸ்கொயர், அதாவது பிசி ஸ்கொயர் ஈக்குவல் டு 25. அப்பனா பிசி எவ்வளவு, ரூட்டுக்குள்ள 25. இதை ரூட் 25 5 இன்ட்டு 5 எழுதலாம். ஒரு 5க்கு 2 5க்கு ஒரு 5 எடுத்துடலாம். அடுத்தால பிசி ஈக்குவல் டு 25. அப்பனா இந்த பிசிங்கிறது ஒரு சைடு மட்டும் 5. ஓகேவா? அவன் என்ன கேட்கறான், ஃபுல் டயகனல் கேட்கறான். அப்பனா இது என்ன இருக்கும், 5 இருக்குமா? அப்பனா இன்னொரு டயகனல் எவ்வளவு, 10.